பிரியா, ஏதோ நம்ம வீட்டில் இன்னைக்கு நல்ல வாசனை வருது. ஹோட்டலில் எதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கியா என்ன? ஹோட்டல் எல்லாம் ஆர்டர் பண்ணல, வீட்ல தாங்க செஞ்சேன். நம்பவே முடியலையே. எதுவும் ஹோட்டல் மாஸ்டர் கிட்ட சமையல் கத்துக்கிட்டியா? ஏங்க ஓவர் பில்டப் பண்ணாதீங்கங்க. வெங்காய குருமா தான் வச்சிருக்கேன், தக்காளி கூட சேர்க்காம. வெங்காய குருமா தக்காளி இல்லாம நல்லா இருக்குமா? ஏங்க இது ஹோட்டல் சீக்ரெட்டுங்க, தக்காளி கூட இல்லாம சூப்பரா இருக்கும். எப்படி செஞ்சேன்னு சொல்றேன். ஹோட்டல் ஸ்டைல் வெங்காய குருமா சீக்ரெட்டான ரெசிபிங்க இது. தக்காளி எல்லாம் இல்லாம, கரம் மசாலாலாம் இல்லாம, வெறும் வெங்காயமும் அந்த தேங்காவோட அரோமாவும் சூப்பரா இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அரை கப்பு திருவிய தேங்காவை லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃபிளேவர் தரும். இதோட ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு 6 முந்திரி பருப்பு தண்ணி விட்டு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாவை பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவும் அரைச்சி சேர்க்கும் போது ஃபிளேவரா இருக்கும். கடாயில எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா இது போல டார்க் ப்ரௌன் கலர்ல வரணும். அப்பதான் ஹோட்டல் ஸ்டைல்ல மாதிரி சூப்பரா இருக்கும். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்ச பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை ஃபுல்லா போகணும். இதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் கிட்ட தனியாய் தூள், 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ சேர்த்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா இதோட காய்கள் வேக வச்சு இந்த தண்ணி சேர்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிளேவர் நல்லா தரும். ஹோட்டல் ஸ்டைல் அந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க. நான் கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கு வேக வச்சு அந்த தண்ணியை இதோட சேர்த்திருக்கேன். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே 1/2 ஸ்பூன் கிட்ட சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது வந்து எல்லா ஃபிளேவர்ஸும் என்ஹான்ஸ் பண்ணி தரும். கடைசியா நம்ம அரைச்சி வச்சு இந்த தேங்காய் விழுதும் சேர்த்து கலந்துட்டு தட்டு போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியா பொடிசா அரைக்கிய கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா தட்டு போட்டு மூடி நல்லா வந்து ஆற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா செட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா திரும்ப ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா ஹோட்டல் ஸ்டைல்ல குருமா ரெடி ஆயிடும். இது சப்பாத்தி பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ஸோ நீங்களும் இது போலே குருமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.